ஹொசூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள ஏரி, குளங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் மீன்பிடிக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. கனமழை காரணமாக ஹொசூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் அப்பகுதியில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஆறுகளில் அதிக அளவு தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் தரைப்பாலங்களை யாரும் கடக்க வேண்டாம் எனவும் மாவட்ட நிர்வாகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. பாதுகாப்பு கருதி ஏரி, குளங்களில் மீன்பிடிக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. இருப்பினும் சிலர் வெள்ளப்பெருக்கிலும் மீன்பிடிக்க முயற்சிப்பதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். மழை கடந்த 12 மணி நேரமா தொடர்ந்து பெஞ்சிட்டு இருக்கு. ஒசூரை சுற்றியுள்ள அனைத்து ஏரி எல்லாம் நிரம்பி வெள்ளம் தொடர்ந்து போய்கிட்டு இருக்குது. ஆனா மக்கள் அதோடைய விபரீதம் தெரியாம மீன் பிடிக்கிறேன்னு சொல்லி ஓரமா நின்று எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க கூட்டமா. ஆனா தொடர்ந்து இன்னொரு வெள்ளம் வந்ததுன்னா இவங்களை எல்லாம் ஒரு அடிச்சுட்டு போற அளவுக்கு விபரீதம் நடக்கும். ஏரிங்கெல்லாம் ஒசூர் பகுதியில் நிறைஞ்சு சமத்துவபுரம் பக்கத்தில் இருக்கிற இதுல போயிட்டு இருக்குது. இங்க மீன் பிடிக்கூடாதுன்னு சொல்லிட்டு அறிவுறுத்தி இருக்காங்க. ஆனா அதையும் மீறி பொதுமக்கள்லாம் நிறைய பேர் மீன் பிடிக்கிறாங்க. இருந்தாலும் இந்த பொதுமக்கள் மீன் பிடிச்சி இப்ப சமீபத்தில் தான் 3 பேர் இறந்துருக்கிறாங்க. இதனால் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறோங்க. இதனிடையே பவானி சாகர் அணைக்கான நீர்வரத்து குறைந்துள்ளதால் பாசனத்திற்கு தண்ணீர் திறப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. கீழ்பவானி வாய்க்கால் பாசனத்திற்கு ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி குறுவை நெல் சாகுபடிக்கான தண்ணீர் திறக்கப்படும். தற்போதைய நிலவரப்படி அணையின் நீர்மட்டம் 60.27 அடியாகவும் நீர் இருப்பு 7.3 டிஎம்சியாகவும் உள்ளது. இதனால் பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்படுமா என ஈரோடு, திருப்பூர் மற்றும் கரூர் மாவட்ட விவசாயிகள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர்.